ஹலோ லேர்னர்ஸ், இன்னைக்கு நான் என்ன ப்ரோக்கப் போனோம்னா சிம்பிள் அரே சன் ப்ரோக்ராமை ஹேக்கர்ரேங்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஹேக்கர்ரேங்க் ப்ரோக்ராம் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிவன் அரே ஆஃப் இன்டீஜர் ஃபைண்ட் த சம் ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ். அதாவது ஒரு அரேவை கொடுத்துருவாங்க, இன்டீஜர் அரேயை, அதோட சம் பை டோட்டல் சம்மை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் த ஒரு அரே வந்து 1 2 3 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா இதோட டோட்டல் சம்மை அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். எப்படின்னா 2 + 1 3 3 + 3 6. ஸோ டோட்டல் அவுட்புட் 6. இதே இங்கே வாங்க, இங்கே நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஸோ சாம்பிள் இன்புட் 6 கொடுத்துருவாங்க. அரேயோட சைஸு, அரே இருக்கிற எலிமெண்ட்ஸும் கொடுத்துருவாங்க 6 எலிமெண்ட்ஸு. ஸோ இதோட டோட்டல் சம்மை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதோட டோட்டல் சம் வந்து 31. இதெல்லாம் நம்ம அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் மெத்தட் இன்புட் வாங்குறது அவுட்புட் வாங்குறது எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ மெத்தடை மட்டும் கால் பண்ணுவாங்க. அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த இன்ட் வந்து சம்மாக இருக்கணும், சம்ம பண்ணிடும். ஸோ அது லிஸ்ட் ஆஃப் இன்டீஜராக இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம இந்த லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ண நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஈச் லூப்போட சின்டாக்ஸ் வந்து ஃபார் ஸோ இன்ட் எந்த எலிமெண்ட் ஐட்ரேட் பண்ணுறோமோ ஐ லிஸ்ட் வேணாம். ஸோ ஏஆர் இது தாங்க சிம்பிள் ஃபார் ஈச் லூப்போட ஐட்ரேஷன். இது ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அரேயோட சம்மை நமக்கு அரேயில் இருக்கிற வேல்யூவை நமக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷனில் கொடுக்கும். ஸோ அதுக்கு முன்னால நம்ம சம்மை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும்ல. ஸோ இன் சம் ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா, இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 1 2 3 எடுத்துப்போம். அரேயில் வந்து 1 2 3 இந்த ஏஆருங்கிற அரே லிஸ்ட்டில் வந்து 1 2 3ன்னு எலிமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐயில் என்ன ஆகும்னா 1 வரும் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில். ஸோ சம்மில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா இனிஷியலாக 0 இருக்குது, 1ன்னு ஸ்டோர் ஆகும். அடுத்த ஐட்ரேஷனில் வந்து இந்த 2 எலிமெண்ட் வரும். 2 வந்து ஏற்கனவே 1 இருக்கா. ஸோ 1 ப்ளஸ் ஸோ ஆக்சுவலாக சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐக்கு என்ன மீனிங்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. இதுதான் ஆக்சுவலாக இதோட மீனிங். ஓகேவா? ஸோ ஏற்கனவே 1 இருக்கு. ஸோ சம் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த ஐட்ரேஷனில் என்ன வரும் 2 வந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சம்மில் இப்போ டோட்டலாக என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்னா 3 ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்த ஐட்ரேஷனில் 3 வரும். ஸோ ஏற்கனவே சம்மில் வந்து 3 இருக்கு. ஸோ 3 இப்போ இந்த ஐயோட வேரியபிள் ஆல்சோ 3. ஸோ சனம் வந்து 6. இப்போ அடுத்த ஐட்ரேஷனுக்கு வரும். இந்த ஃபார் ஈச் லூப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாம் எந்த அரேயை ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அதோட சைஸ் முடி தான் ஐட்ரேட் ஆகும். ஸோ இந்த எலிமெண்ட்டில் இந்த சீனரியோவில் நமக்கு 3 எலிமெண்ட்டும் ட்ராவல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் சம் வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா 6 ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம அவங்களோட ரிட்டர்ன் டைப் என்ன இன்ட். ஸோ நம்ம ரிட்டர்ன் டைப்பில் வந்து இந்த சம்மை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் சம்முன்னு கொடுத்தா இந்த லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரோட சம் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். இதை நாங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாஸ் ஆயிடுச்சு. ஹிடன் டெஸ்கிஸ் பார்த்தா சப்மிட் கொடுப்போம். ஹிடன் டெஸ்கிஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.